எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸ்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து ஹேர் ஆயில் வீடியோ பார்க்க போறோங்க. எங்க நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வருஷம் வெள்ளையா இருந்த முடி, அவரு ஒரு ரெசிபி ரெடி பண்ணி எண்ணெய் காய்ச்சினதுல அவருக்கு வந்து வெள்ளையா இருந்த முடியெல்லாம் கருப்பா இருக்கு. அந்த உண்மை சம்பவத்த கேள்விப்பட்டதுக்கப்புறம், நாம ஏன் அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அவர் சொன்ன முறைப்படி இப்போ வந்து ஹேர் ஆயில் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். தேங்காய் பருப்பும், தேங்காயும் விலையேறனால, தேங்காய் எண்ணெய் ரொம்ப டிமாண்ட் ஆயிருச்சுங்க. டிமாண்ட் ஆனனால, ஒரு 2 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயில் எங்களால பண்ண முடியல. இப்ப தான் வந்து அதுக்கு டைம் கரெக்ட்டா வந்திருக்கு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கனால, இப்ப அந்த ஹேர் ஆயில் உற்பத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு நாங்க தயாரிச்சு வச்சிருக்கேன் மூலிகை வடைங்க. இதில என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கு, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இருக்குங்க, கருவேப்பிலை இருக்கு, மருதாணி இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, வெந்தயம் இருக்குதுங்க. இதுதான் வந்து அந்த நண்பர் சொன்னதுங்க. அவர் சொன்னபடி நாம நல்லா எல்லாத்தையும் வந்து அரைச்சு, காய வச்சு ரெடியா வச்சிருக்கோம். இப்போ இத தான் வந்து நம்ம சுத்தமான செக்கு எண்ணெயில, நாமளே உற்பத்தி பண்ண எண்ணெயில, நம்ம உற்பத்தி பண்ண இந்த மூலிகையை வச்சு ஹேர் ஆயிலுக்கு காய்ச்ச போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காய்ச்சறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. மிதமான சூட்டில் அடுப்பை வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை காய்ச்சிடலாங்க. மிதமான சூட்டில் எண்ணெய் காயணுங்க. நல்ல தரமான செக்கு எண்ணெய்ங்க. சோலார் ட்ரையரில் காய வச்ச சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டேங்க. அந்த வடை தட்டி வச்சுருக்கோம். அந்த வடை வந்து போடும் போது தெரியுங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் தான் பார்க்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் ட்ரையல் போயிட்டு இருக்குதுங்க. இது வந்து விற்பனைக்கு இல்லைங்க. நாங்கள் வந்து ட்ரையல் போட்டிருக்கோம். உண்மையாலுமே அந்த வெள்ளை முடியல கருப்பாதான்னு சொல்லி ஒரு சின்னதாக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தகவலை வந்து நாங்கள் முழுசாக கன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு. நாங்கள் எந்த பொருளை உற்பத்தி பண்ணாலுங்க முதல்ல வந்து சாம்பிள் டெவலப் பண்ணுவோம். அந்த சாம்பிள் குவாலிட்டியாக இருக்குன்னு பார்ப்போங்க. அப்படி தான் நாங்கள் மசாலா பொடி டெவலப் பண்ணுங்க. மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் சந்தையில் வந்து இங்கே லோக்கலில் விற்பனை பண்ணிட்டு இருந்தது. இப்போ தான் ஆன்லைனில் வந்து தமிழ்நாடு முழுக்க விற்பனை பண்ணுறேங்க. அதே மாதிரி தான் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாம்பிளுக்காக 1 லிட்டர் ஊற்றிருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் சூடாகிக்கப்புறம் நம்ம அந்த தயாரித்து வச்சுருக்க வடையை வந்து போட்டு நல்லா காய வைக்கலாங்க. இது வந்து சாம்பிளுங்க. மறுபடியும் அடுத்த சாம்பிளுக்கு இன்னும் அந்த மூலப்பொருள் வந்து தயாராக இருக்குங்க. அப்போ சாம்பிள் வந்து எந்த அளவுக்கு நம்ம போடணும், எத்தனை நாள் வைக்கணும், இது காய்ச்சினதை அப்புறம் பயன்படுத்தும் போது எத்தனை நாளில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லி பார்க்கணுங்க. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போது அந்த வடையை வந்து போட்டுக்கலாம். என்னடா உள்ளுக்குள்ளே வெளிச்சம் இலை மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா மரத்துக்கடியில் செட் பண்ணியிருக்கோங்க. அதனால தான் அந்த எண்ணெயில் வந்து அந்த வெளிச்சம், வேற ஒன்றும் இல்லைங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அந்த வடையை சேர்த்து காய வைக்கலாங்க. வடை எடுத்தாச்சுங்க. இந்த வடை வந்து எந்த அளவுக்கு போட்டு பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போடும்போது தான் தெரியுங்க. ஏன்னா முதல் முறைங்கிறனால எந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்துடலாங்க. வடையெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சுங்க எண்ணெய்க்குள்ளே. நல்லா மனம் வருது. தேங்காய் எண்ணெயோட மனம் நல்லா சூப்பராக இருக்குங்க. அது கூட இந்த ஹெர்பலும் சேரும்போது நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். எதுவுமே ரிசல்ட்டு தாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ சாம்பிள் மாதிரி சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண முடியுங்க. அப்படி தான் இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இது உண்மையாலுமே நடந்த விஷயம், நடக்காத விஷயம் இல்லைங்க. நடந்ததை நம்ம அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நமக்கு எப்படி நல்லபடியாக வருதுன்னு பார்க்கணுங்க. இன்றைக்கி வந்து ஹேர் ஆயில் வந்து பெரிய மார்க்கெட்டுங்க இந்தியாவில். ஏன்னா முடி சம்மந்தமான பிரச்சனை எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்றைக்கி ஹேர் ஆயிலை விரும்புகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி உணவுப் பொருளை விட ஒரு ஹேர் ஆயில், ஒரு முடி சார்ந்த தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. முடிக்கு தேவையான ஷாம்பு ஆகட்டும், ஹேர் ஆயில் ஆகட்டும், மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிற விஷயங்க. அதனால் இதில் ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்குங்க. எண்ணெயை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. அந்த மிதமான சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வடையோட எசன்ஸ், அந்த ஹெர்பலோட எசன்ஸ்லாம் எண்ணெயில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் வச்சு அதுக்கப்புறம் எடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா ஹேர் ஆயில் மனம் நல்லா சூப்பராக வருதுங்க. இதை அப்படியே 1 வாரம் வச்சு அப்படியே வடித்தோம்னா நம்ம ஹேர் ஆயில் பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாங்க. தொழில் பண்ணணுன்னு ஆர்வம் இருக்கவங்க நிறைய முதலீடு போட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதை விடங்க, அதாவது ஒரு பொருளை வந்து செக் எண்ணெய் மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய விற்பனை வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்க. அதே இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி குறைந்த முதலீடுங்க. இதுக்கு மிஷினரி அது இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. ஒரு மிக்ஸி, சிம்பிளாக மிக்ஸியோ கிரைண்டரோ இருந்தால் போதும். நம்ம தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வடை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி இந்த மாதிரி சிம்பிளாக காய்ச்சி நல்லா கரெக்டாக மட்டும் அந்த காம்பினேஷன் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் நல்ல விற்பனையாகும், நல்ல தேவைகள் இருக்கும், மக்களும் நல்லா வாங்குவாங்க.
ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ் வந்து சூப்பரான விஷயம். எங்களுது வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் தொழில் பண்ணுறோம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ரியலாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னனால அதை நாங்கள் முயற்சி பண்ணுறோங்க. ஏன்னா இன்றைக்கி இளம் வயதினர் வந்து நிறைய பேர் வெள்ளை முடி இருக்கனால அவதிப்படுறாங்க. அது வந்து நம்ம ரொம்ப ரீசனபுளாக பண்ண போகிறோம். அப்படி ரீசனபுளாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்க தேடும் பொருள் வந்து கரெக்டாக சந்தையில் கிடச்சுன்னா அவங்களோட முடி வெள்ளை முடி கருப்பாச்சுன்னா நல்ல விஷயம் தானுங்க. அதுக்கான முயற்சி தான் இதுங்க. நாங்கள் முயற்சி பண்ணுறோம், நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இது எப்படி வடை பண்ணுறதுன்னு சொல்லி பதிவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். விவசாயிகிட்ட நேரடியாக நாங்களே தேங்காய் வாங்கிக்கிறோங்க, வாங்கி உடச்சி போட்டிருக்கோம் பாருங்கள், காஞ்சிட்ருக்கு. இது நல்லா தெளிவாக காஞ்ச தேங்காய் பருப்புங்க. சல்ஃபர் ஃப்ரீயாக நாங்களே தேங்காயிலேருந்து தேங்காய் கொப்பரை பண்ணி தேங்காய் எண்ணெய் செக்கு எண்ணெயில் ஆட்டி எடுத்து எங்கள் சொந்த உற்பத்தியில் தயாரான தேங்காய் எண்ணெயிலேருந்து இப்போது ஏர் ஆயிலுக்கு எண்ணெய் காய்ச்சிட்ருக்குங்க. பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ மாறி இருக்கு பாருங்கள். இப்போவே மாறி இருக்குன்னா இப்போ தான் வந்து இது முடிஞ்சிருக்கு. எண்ணெய் காய்ச்சி இப்போ தான் இந்த வடையை போட்டிருக்கோம். இப்போவே வந்து நல்ல பொன்னிறமாக இருக்குது. இன்னும் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும் போது 7 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. இந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையான மூலிகை வடையும் நாங்களே தயார் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. வேணுமுன்னா நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயும் வடையும் கூட எதிர்காலத்தில் உங்களுக்கு கொடுப்போங்க. அது வந்து சக்ஸஸ் ஆகிக்கப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து நாங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக பயிர் பண்ண போகிறோங்க. செம்பருத்தி பூ, மருதாணி, வெள்ளைக்கரிசலாங்கண்ணி இதெல்லாம் பயிர் பண்ணி உங்களுக்கு இன்னும் நல்லா ரிசல்ட் இருந்துச்சுன்னா இது ஒரு ப்ராடக்டாக ஸ்நேகிதி ஃபுட்ஸ்லேருந்து கிடைக்குங்க. ஒரு நியாயமான விலையில், ரீசனபுளான விலையில் ஒரு நல்ல விஷயத்துக்காக கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு 3லேருந்து 5 மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிங்க.